நிதிஷ் சந்திரபாபு பேரம் நடைபெறுவதால் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பாஜக ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மையுடன் வெல்லாத காரணத்தினால் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு பேரத்தில் தற்போது பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சியை அமைக்க மோடி அரசு இருக்கும் நிலையில் முக்கிய இலாக்குகளுக்காக நிதிஷ் சந்திரபாபு குறிவைத்திருப்பதாக தெரிகிறது. தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காததால் சந்திரபாபு நிதிஷ்குமாரின் ஆதரவு தேவை என்பதால் முக்கிய இலாக்களுக்கு அவர்கள் குறிவைத்திருப்பதாக தெரிகிறது. இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுவதால் முக்கிய இலாக்காக்கள் வேண்டும் என்று சந்திரபாபு நிதிஷ்குமார் அறிவித்திருப்பதாகவும் தெரிகிறது. ஒன்றிய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கேட்பதால் தற்போது பாஜக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. நிதிஷ் சந்திரபாபு நாயுடு மட்டுமின்றி மேலும் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் இலாக்காக்களை கேட்பதால் பாஜகவுக்கு நெருக்கடி முற்றியிருப்பதாகவே தெரிகிறது. டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சியை அமைக்க இருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாததால் நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு அளித்தால் மட்டுமே ஆட்சியை அமைக்க முடியும் என்ற நிலையில் தங்கள் ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்பதால் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை இவர்கள் குறிவைத்திருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கப்பட்டுவிட்டதா? என்ன நிலவரம்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் என்பது தற்போது தலைநகர் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் சற்று முன்பு தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே பி நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, அதே போன்று ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான நிதிஷ்குமார், லோக் ஜனசக்தி கட்சியினுடைய சார்ந்த சிராக் பஸ்வான், சிவசேனா சிண்டே பிரிவை சேர்ந்தவரும் மராட்டிய மாநில முதலமைச்சருமாக ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணிக்கு கிடைத்துள்ள மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை என்பது 291 இருக்கிறது. தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 240 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு. எனவே கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்பது தற்போது கூடியிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையில் நடந்த தற்போதைய அரசினுடைய கடைசி அமைச்சரவை கூட்டம் என்பது இன்று காலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தற்போது இருக்கின்ற இந்த அமைச்சரவையை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து இந்த அமைச்சரவையை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜகவால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக புதிதாக அடுத்த ஆட்சி அமைப்பது, எந்தெந்த கட்சிகள் ஆதரவு அளிக்க இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. முக்கியமாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தள கட்சி என்பது 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கட்சியினுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அதே போன்று ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த சந்திரபாபு நாயுடு கட்சியினுடைய ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது. அந்த கட்சிக்கு 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 2 கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 கட்சிகளுடைய பெரும்பாலான ஆதரவை பெறுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தங்களது கட்சி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு குறிப்பாக சந்திரபாபு நாயுடு கட்சியை பொறுத்தவரையில் 16 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு மக்களவை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும். அதே போன்று முக்கியமான 5
கேபினட் அமைச்சரவை இது பொறுப்புகள் எங்களுக்கு வழங்க வேண்டும். இது போன்று பல்வேறு நிபந்தனைகளை அந்த கட்சி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஐக்கிய ஜனதா தள கட்சியை பொறுத்தவரையிலும் அந்த கட்சியினுடைய தலைவரும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நிதிஷ்குமாரும் இது போன்று பல்வேறு மிக முக்கிய நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சி முன் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது அனைத்து அம்சங்களும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எல்லா கட்சியினுடைய தலைவர்களிடமும் கடிதங்கள் வாங்கப்படும். பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பது பற்றிய கடிதத்தை இந்த கூட்டத்தில் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு கடிதம் கிடைத்ததற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த கூட்டணி கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.